இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாரு அர்ஜுன், உன் வெற்றியை பார்த்து கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இப்ப வேணா வெற்றி உன்னோட தான் இருக்கலாம், அதுக்கப்புறம் என்னோட தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஊருக்குள்ள அடி எடுத்த மொத தடவை உனக்கு தோல்விய பரிசா கொடுத்திருக்க மித்ரா. எப்படி இருக்க? ஜெயிச்சிட்டேன்னு ரொம்ப பீத்திக்கிற போல இருக்கு. உன்னை விட ரொம்ப புத்திசாலியான ஒரு பொண்ணு உனக்கு பிச்சை போட்டதுனால தான் அந்த வெற்றி உனக்கு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் உன்னோட வெற்றியை நீ நினைக்காத அர்ஜுன். ஆம்பளையா தனியா நின்னு ஜெயிச்சு காட்டு. மைண்ட் யுவர் டங் மித்ரா. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே. அடுத்தவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி பேசணும்னு நினைச்சா உன்னை விட நான் ரொம்ப நல்லாவே பேசுறேன். பேசும்போது யாருகிட்ட எப்படி பேசணும்னு பார்த்து பேச அர்ஜுன். யாருகிட்ட எப்படி பேசணும், யாருகிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத நீ ஒன்னும் எனக்கு சொல்லித்தர வேண்டாம். என்னோட பேச்சும் என் நடவடிக்கையும் மாறுச்சுன்னா எப்படி இருக்குங்கிறத நான் உனக்கு போக போக காட்டுறேன். நூத்துக்கணக்கான பேரை கூப்பிட்டு வகை வகையா ஏகப்பட்ட விருந்த வச்சு எல்லாரும் முன்னாடி 4 நல்ல வார்த்தை பேசுறதால மட்டும் நீ பெரிய ஆள் ஆயிடுவன்னு மட்டும் நினைக்காத. உன் அகங்காரம் தான் உன்னோட அழிவுக்கு காரணமா இருக்க போகுது. அகங்காரத்தை பத்தி நீ பேசுறனா அது என்னை விட உன்கிட்ட தான் அதிகமா இருக்கு. பார்க்கலாம் இதுக்கப்புறம் யாரு ஜெயிக்க போறா, யாரு தோத்து அழ போறாங்கன்னு கண்டிப்பா பார்க்கலாம். இன்னைக்கு நீ ஜெயிச்சிட்டேன்னு துள்ளி குதிச்சுட்டு இருக்கேல்ல, இனி நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி, என்ன மட்டும் உன்னால ஜெயிக்க முடியாது. வெற்றிங்கிற வார்த்தை இனிமே கடைசி வரைக்கும் என்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அத நான் எப்படி செய்யறேன்னு நீ பொறுத்திருந்து பாரு. உனக்கும் உன்னை ஜெயிக்க வைக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற உன் பின்னாடி நிக்கிறவங்களுக்கும் இதுதான் நான் தர சேலஞ்ச். போயிட்டு வரேன்.